அபாசி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்பாசிதுல ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? பஷார் பார்த்தோம். அப்புறம் பஷாருக்கு அப்புறம் அபுல்வாஸ். அப்புறம் மூணாவது வந்து இவரு ஈராக்ல வருவாங்க. இதுல யாரோ ஒரு ஆள் மாறி வருவாங்க, யாரு மாத்தலாம் அந்த லைன். அவர் ரெண்டாவது வருவாரு. அவர் இவரு உரிமைக்கப்படாது. அவர் இப்ப இப்ப ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்பாத்துல வந்து அபுல்வாஸ்க்கு அப்புறம் இப்னு உருமி படிப்போம். ஆனா அபுத்தமாம் தான் அபுல்வாஸ்க்கு அப்புறம் அப்பாத் ஆவாரு. அபுத்தமாமுக்கு அப்புறம் தான் இப்னு உருமி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆனா புக்ல வந்து இப்னு உருமி கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அத சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஈராக்கி போய்க்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? ஈராக் போயிட்டு 3 பேரு, அப்புறம் ஷாம் வருவாங்க. அவங்க லைன் அப்பா பண்ணணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுவாங்க. ஓகே, இப்னு உருமி. இப்போ அபுல் ஹசன் அலி. பேர்கள் கொஞ்சம் முக்கியமா. நாங்க போன எக்ஸாம்ல மிஸ் பண்ணதுல பேர்களும் உண்டு. நானு ஒரு சில பேருக்கு அது வரும். பேர்களும் முக்கியம். பேரை கொடுத்து யாருன்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒண்ணு அல்லது 2 கேள்வி வரும். போன தடவை மேட்ச் ஃபாலோயிங்ல வந்துச்சு. மேட்ச் ஃபாலோயிங்ல வந்தா கொஞ்சம் ஈஸி. ஒருத்தர் பேர் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். ஆனாலும் பார்த்துக்கோங்க. இப்னு ரூமி அபுல் ஹசன் அலி இப்னு அப்பாஸ் இப்னு ரூமி அல் ஹசன். அவங்க அப்பா வந்து அபு ரூமி உம்மு ஃபாரிஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபாதர் மதர் எழுதிக்க சொல்லி சொன்னேன்ல, அதுல சேர்த்து எழுதிக்கோங்க. அப்பா வந்து ரூமி, அம்மா வந்து ஃபாரிசி. இதுல ரூமின்றதுக்கு யுனானின்றதும் யூஸ் பண்றாங்க. இங்க அதையும் பார்த்துக்கோங்க. பகதாத ஒளித பிறந்ததும் பிரானன் பாட்டப் எல்லாமே பகதாதுல தான். சம்மாஃபி அக்கிலிக்கு வசீர் முகத்தலத்தை வந்து அவருடைய உணவுல விஷம் வச்சு இவர் கொல்லப்பட்டார். மஸ்கும் பகதாதுல. யார் விஷம் வச்சது? யாரு பாய்சன் வச்சது? வசீர் முகத்தலத்து வசீர் காசிம். முத்தலத்துங்கிறது கலீஃபாவுடைய பேரு. அவருடைய மன்னர் வச்சு அவருடைய மினிஸ்டர் வச்சிருப்பாரு காசிம். கபீகுல் வந்து ஒரு சில்லா ஒரு ஃபேஸ் அவ்வளோ இதா இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே. இவர் விஷயம் என்னன்னா, வாஜஹா ஃபி ஹயாத்தி கஸீர் மின் கவாரிஸில் மாசி வ கான முஷாஹின். நிறைய சகனம் பார்ப்பார். ஷூம்னு அப்படின்னா சகனம் பார்க்கறது. ஷரீது தீரா பறவை சகனம் பார்க்கறது. ஷூம்னா பீடைக்கு சொல்லுவாங்க. அந்த நேரங்காலம் பார்த்து செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல. அந்த மாதிரி சில விஷயங்கள் இவர் செய்வார். ஓகே. அப்புறம் இது வரும். இதுமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஃபக்கீரன் ஃபி மாதன ஹயாத்தி. வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் ஃபக்கீரா தான் இருந்திருக்கிறார். அஜாதத் வஸ்வி தபியா. ஸோ அதிகமா இயற்கையை நேச்சரை வர்ணிப்பாரு. நேச்சரை வர்ணிக்கிறது ஒரு சில பேர் தான். அதுல மெயினான ஆளு இப்னு ஹஃபாஜா. பின்னாடி வருவாங்க பார்ப்போம். يرى أن الشاعر بخل الحقيقة والهدى في قوله وإن الشاعر بخل الحقيقة ஏதோ படிச்சேன்னு ஞாபகம் வருது. யாரா ஷாயிர் இதை பார்க்கிறேன். இன்னொரு மீட் ஜமாத்து மரணத்தை ரசகா ஃபி ஜௌஜத்திஹி அவுலம். அவரு 2 திருமணம் செஞ்சிருந்தாங்க. 2 திருமணத்திலையும் 2 மனைவி குழந்தைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்து ஷோராய் ஷாம். فترة حركة الأدبية في الشام بعدما تولى الخلافة العباسية. அப்பாசி கிலஃபா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஷாம்ல அதனுடைய அப்பாஸுடைய பீரியட் தான் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க லிட்ரேச்சருக்கு. உமையாது வந்து அதிகமா அதுல கவனம் செலுத்தல. லிட்ரேச்சருக்கு அதிகமா கேலி கூத்துக்கள்லாம் கவனம் செலுத்தினாங்க. ஆனா அப்பாசிதோட கலீஃபாக்கள் மோஸ்ட்லி லிட்ரேச்சர் கவனம் செலுத்தினாங்க. இதுல உமையாதுல லிட்ரேச்சருக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துறது யாருன்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான் தான். அவர் 2-3 விஷயம் செய்வாரு. அபிஷியல் லாங்குவேஜ் அரபியை மாத்துவாரு. காயின்ஸை மாத்துவாரு. அரபிக் லாங்குவேஜ்ல காயின்ஸை மாத்துவாரு. அது ஃபாரிசில வந்து எல்லாத்தையும் மாத்துவாங்க. அபிஷியல் லாங்குவேஜும் ஃபாரிசி லாங்குவேஜ் இருக்கு, அதுவும் அரபில மாத்துவார். அப்துல் மலிக் இப்னு மர்வான். அவருக்கு சில நல்ல பேர்களும் இருக்கு, கெட்ட பேரும். ஓகே. இங்க என்ன கால சாலைக்கு சொல்றது? முலிக்கு உமரா அல்சனத்தி மின் ஃபசாஹத்தி வைதிகி மின் சமாஹா சைஃபுத்தல மஷ்டூர் மின் சியாதத்தி. அப்பாசிதோட தலைவர்கள் எல்லாருமே அவருடைய நாவுகள்
ஃப்ளூயண்டா இருந்துச்சு. கைகள் கொடை சமாகத்துனா இருந்துச்சு, கொடைத்தன்மையா இருந்துச்சு. லிட்ரேச்சருக்கு நிறைய செஞ்சாங்க. அப்புறம் நிறைய கொடுத்தாங்கங்கிறாங்க. இப்போ சைஃபுத்தௌலா வந்து அவங்களுடைய தலைவர்கள்லயே கலிஃபாக்களே சைஃபுத்தௌலா கொஞ்சம் ஃபேமஸான ஆளு அப்படிங்கிறாங்க. قال إنهم لم يجتمعوا بباب أحد من الملوك بعد خلق الله. إنهم لم يجتمعوا بباب أحد من الملوك. ஒரு அரசருடைய பாப்லையும் போய் அவங்க ஒண்ணு சேரல பாத கொலபாய் சொல்லிட்டு அல்ல அபு தமாம் அல் ஹபீப் அவுசத் தாயில சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கணும் பேரோட சேர்த்து. அபு தமாம் ஹபீப் அவுசத் தாய் உலகத்தி ஜாசின் ஜாசின்ல பிறப்பாரு. சிரியன்ல ஜாசின் எங்க இருக்குன்னா சிரியால இருக்கு. முன்னாடி ஒரு காலங்கள் வந்தது எந்த ஊர்ல பிறகுறாங்கன்னா சிரியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிரியால எந்த ஊருன்னு கேக்குறாங்க. ஐ மீன் இப்ப இந்தியால பிறந்தாங்கன்னா இந்தியாலன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல கேக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல திருச்சி அப்படிங்கறதையும் கேக்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஊர் இருக்கு. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ரஹலை இலா மிஸ்ர ஹைசு தான எஸ்டி அல்மா பிஜாமி அமர் எஸ்டி அதுதான் இவரு ரஹலை இலா மிஸ்ருக்கு போறாரு. இவருடைய ஒர்க் என்னன்னா எஸ்டி மா பிஜாமின்னு ஒன்று. அம்மருடைய ஜாமியில வந்து சபைக்கு வந்து என்னதுன்னா தண்ணீர் போட்டுறதா வேலை. எஸ்டிமினா அதற்கு உலமாய ஷோரா அங்க உலமாக்களுக்கும் ஷோராக்களுக்கும் தண்ணி கொடுக்கறது வேலை. பலகம் ஷாரி மபலகன் லம் எஸ்ததி அஹதுமின ஷாரி எக்ஸிட். அதாவது இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சாரு பலகமேஷன் மபலகன் லம் எஸ்ததி அஹதுமின ஷோரா. ஸோ அது அவருடைய காலத்துல கவிதையில இந்த நிலைமைக்கு யாருமே போக முடியாது அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த நிலைமை அடைஞ்சாரு. அதாவது சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு கவிதை மூலமா இப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஸ்டேட்டஸ் யாரால போக முடியும் அந்த ஸ்டேட்டஸ் போனாரு. சரஹஷாரத் ஒருவத்தி வருதல் அபசு. ஓ இது புதுசு. இது பார்த்துருக்கேன். ஒருவத்தி வருதல் அபசு யாரு யாரு உருவத்தி வருது யாரு ஷோரா சாலி இப்போ வருவாரு. உருவத்தி வருதல் அபசு. சரியா? அவருடைய கவிதைக்கு ஷரகள் இருக்கிறாரு. ஆனா அவரோட பேரு என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். அம்மா ஆகுறா நீங்க. ஓகே அப்புறம் இத்தசில போய் மாத்தசினோட சபையில சேர்ந்திருந்தாரு. இப்போ அஜாச இல்லா வல்ல அஜாச இல்லா வழி பரீதில் மோசல். ஸோ பரீதில் மோசல்ங்கிறது போஸ்ட் சம்பந்தப்பட்ட சம்திங் ஏதோ ஒன்று. அதுல இவரை பொறுப்புதாரியா போட்டாரு. யாரு? மோத்தசிங்கிறத கலிஃபாவுடைய பேர். பலம் எத்திம சித்தின ஹத்தா துத்தி இல்லையா 60 வயசு கூட ஆகல அவர் இறந்துட்டாரு அங்கேயே. هذا حسن في الاختيار ضد الإحسان حتى قيل أنه في اختياره بلغ منه شر. حتى قيل أنه في اختياره بلغ. அதை மேல சொன்னதோட இப்படி ஒரு எக்ஸான்ல போய் சூஸ் பண்ண இறந்தாரு. கவிதையில டாப் லெவல போனாருன்னு வருது. ஓகே எது ராச தபக்கத்தி சானியம் வள்ளிதீன். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வள்ளிதீன்ல அதாவது கவிதைகள்ல வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல உள்ளவர் தான் இவர் தபக்க சானியால வருவார். ஃபர்ஸ்ட் இதுல அபுனுவாஸ் அவங்க பஷார்லாம் வந்துருவாங்க. அபுனுவாஸே பஷாருக்கு அப்புறம் தான். பட் இங்கே நம்ம படிக்கிறதுல அடுத்ததுல வருவார். அக்கதமும் அந்த ஹாவலு தக்சிம ஷாரி ஜாகிலியன் கைல ஜாகிலியன். இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா போயம்ல எது ஜாகிலியா போயம் எது ஜாகிலியா அல்லாததுன்னு கிளாசிஃபை பண்ணி அது 10 டாபிக்கா பிரிப்பாரு. அல்லஃபா தீவானன் அல்லாம அஷ்ரம் அவுலாது ரொம்ப முக்கியம். 2-3 இடத்துல கேட்டாங்க ஜாகிலியா கவிதை எது ஜாகிலியா எது இல்லைன்னு சொல்லி அதை பிரிச்சு அதை 10 டாபிக்ல போட்டாரு. கீழே எழுந்திருக்கேன்னா இதுதான். அபு தமாம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ கிளாசிஃபைட் ஜாகிலியா அண்ட் கைர ஜாகிலியா பாயிண்ட்ஸ் இன் தி 10 டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் அதை பிடிச்சது யார் தான்? அபு தமாம் தான் அப்படிங்கிறான். அடுத்து அவருடைய கிதாபுகள் ரொம்ப 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 முக்கியம். ஸ்டார்டிங்ல கிதாபுகள் கம்மியா இருக்கும். 7வது யூனிட்லயும் 9வது யூனிட்லயும் கிதாபுகள் ஜாஸ்தியா இருக்கும். அதுல ஆமா 7 அப்படின்னா மொத்தத்துல கூட கிதாப் கம்மியா இருக்கும். கரெக்டா சொன்னீரா நான் சொல்றது? 7, 9 தவிர வேற எந்த யூனிட்ல வரும்? ஆமா நீங்க கிதாபுகள் மட்டும் வர்றது கூட வேற அது தெரிஞ்சிடும்.
7, 9 கூட நமக்கு அது ஒன்றுதான் சேலஞ்சிங்கான விஷயம்னு பார்த்தா யாருடைய கிதாபும் ஞாபகம் வச்சுக்கிறது தான். அதுக்கு நிறைய எழுதிலாம் வச்சோம். நான் அப்ப அந்த நேரத்துல சொல்றேன். இவர் கிதாபுகள்ல ஒண்ணு ஃபுஹூலு ஷுஅரா, தீவானுல் ஹமாசா, முக்தாரு அஷ்ஆரில் கபாயில் அப்படிங்கிற புக் ஒண்ணு. அப்புறம் நகாயில் ஜரீல் ஒல் ஃபரஸ்தர். சரி, அக்தல் ஜரீர் அக்தலும் அவங்க சண்டை போட்டாங்க இல்லையா, கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஜரீர் அக்தல், இது சம்பந்தமாகவும் கிதாப் எழுதியிருக்கிறார். புரியுதா? ஃபுஹூலு ஷுஅரா, தீவானி ஹமாசா, முக்தார் அஷ்ஆரில் கபாயில், அப்புறம் நகாயில் ஜரீல் ஒல் அக்தல். அப்புறம் அல் பக்தரி அபு உபாதா வலீத் இப்னு அப்துல்லா அத்தாயி. அல் பக்தரி அபு ஷாம்ல இவருக்கு அப்புறம் அபு தமாமுக்கு அப்புறம் யாரு? பக்தரி. துஃபியா புலிதா துஃபியா பின் மம்பஜ். இவர் அத்தாயி தான். இவர் அபு தமாம் தாயி தான். இவரு அத்தாயி தான். மன்பஜ்ல தான் இவர் பிறந்திருப்பாரு. இவர் 4 கலிஃபாக்களோட ஆட்சி காலத்துல வாழ்ந்திருக்கிறார். அப்பாசிட் ஆட்சி காலத்துல வாழ்ந்திருப்பாரு. ஓகே, تلمذ على أبي تمام واقتبس طريقته في بديه حتى قال أبو تمام. இவர் அபு தமாமுடைய ஸ்டூடெண்ட் தான். அபு தமாம் வழியை தான் பின்பற்றினாரு. அத்தா காலல்லாஹ் அபு தமாம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அந்த ஒல்லாஹ் யா புனை அமீரு ஷாரா வதன் பாதி. நாளைக்கு எனக்கு அப்புறம் நீ தான் அமீரு ஷாரான்னு அபு தமாம் யார்கிட்ட சொன்னாங்க? பக்தரி கிட்ட. இவருமே ஜாகில் பக்தரி எல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆளு. பாத்துக்கோங்க, ஜாகில் வருவாங்க பின்னாடி. ஒரு முக்கியமான ஆள் தான். சதக நுபுவாத்தஹு, அவருடைய சொன்னதை உண்மையாக்கினார். வஸ்பஹ இமாமன் பில் கரீம். ஸோ அந்த கவிதை ஏற்றதுல ஒரு இமாமாவே வந்தார். அபுதமாம் கால்ல அபுதமாம் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த அஷர் மன் அன்ஷாதனி, எனக்கு என்கிட்ட கவிதை சொன்ன ஆட்கள்லயே நீ தான் பெஸ்ட். யார? முக்தரி அபுதமாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அபுதமாம் சீனியரா இருப்பாரு, ஜூனியரா இருந்திருக்கலாம். சோ இவர் தான் நாளைக்கு வருவாங்கிறத பேசியிருக்கலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எம்சிக்யூல எக்ஸாம்ல கேட்டதுதான். அப்புறம் ஈராக்குக்கு போனாரு. ஒத்தஸ்லபி அதீபின் குலஃபாயில் அப்பாஸ் நிறைய பேர் கூட சேர்ந்தாரு. முகத்தமத்திக்கும் முத்தவக்கீல். அதுல முதல் ஆள் யாருன்னு கேட்டா முத்தவக்கீல். இவர் 4 அப்பாசித்த கலிஃபா கூட இருப்பாருன்னு பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஆள் முத்தவக்கீல், வசீரு ஃபத்தஹ் ஹாக்கான். முத்தவக்கீலோட வசீர் மினிஸ்டர் யாருன்னா ஃபத்தஹ் இப்னு ஹாக்கான்ங்கிறார். ஓகே, கான அஹது சலாசத்தி மின் அஷ்ஹர் அப்னாஇ நாஸ், அஷ்ஹரு அப்னாஇ அஃப்ரிஹிம். நான் 3 பேர் சொன்னேன் இல்லையா, அபு நபி, அபு தமாம், முக்தரி. 3 பேர் படிச்சோம் இல்லையா? எங்க படிச்சோம்? தபக்கத்தில் ஊலா. அதுல 3 பேரு சலாஸ்கல் முத்தகத்திமின் 47 பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் சலாஸ்கல் முத்தகத்திமின்னு. இது நோட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் இம்ரோல் கைசர் அப்படின்னா ஜுவைரி பரிஷத் தான். இப்ப இங்க என்ன சொன்னாங்க? அஷரு அபுனா அசரி. ஒத்த காலத்துல வாழ்ந்தவங்க யார் யாரு? ஒன்னு அபு தமாம், முக்தரி, முத்தநபி. இது முக்கியமானவங்க தான். அப்புறம் ஷோராவல் யமன் கேட்ட ஞாபகம் இருக்கா? இம்ரோல் கைசு, ஹசான் பின் சாபித், அப்புறம் யாரு? அபுனுவாஸ். இவங்களும் முக்கியம்தான். 3 பேரும் ஷோராவல் யமன் வருவாங்க. அப்புறம் அக்தல் ஃபரசத் ஜெயில் நம்ம பார்த்துட்டோம். மிச்சம் 2 பேரும் நீங்க பின்னாடி பாப்பீங்க. ஓகே, அடுத்த 3 பேர்ல யார் யார் வர்றாங்க? நீங்க எத்தனையா வச்சுக்கோங்க. அபுத்தமா, முக்தரி, முத்தநபி. அதான் வரிசை. முத்தநபி நம்ம பின்னாடி சொல்லி பழகிக்கோங்க, சரியா? அபுத்தமாம, முக்தரி, அப்புறம் தான் முத்தநபி. அபுல் அலாம் பார்வி சொல்லி இருக்கிறார். அபு அலாம் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நோட் எழுதிருக்கீங்களா? பார்த்து படிங்க. ஓ, கரெக்ட். நான் மாற்றி சொல்லிட்டேன். அது அம்புரு. ஆமா ஆமா. இவர் இங்கதான் ஃபர்ஸ்ட். அதே இவரு கொஞ்சம் நிறைய சொல்லுவாரு. இவருக்கு ஒரு காலம் போட்டுக்கோங்க. நோட்ல எழுதினாலும் நோட்ல நீங்க இண்டெக்ஸ் போட்டுக்க முன்னாடி பேஜ் நம்பர்ல. எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேடிட்டு போய் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். நீ அனுபவத்துல சொல்றேன். அதனால இண்டெக்ஸ் போட காரணமே அதுதான். நோட்ல எழுதினாலும் நல்லதுதான். நோட்டோட புக்கு நல்லது. நோட் எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்க தேடி எடுக்க முடியாது. நடுவுல இந்த மாதிரி நான் கேட்பேன். நான் சொன்னேன்ல, இப்போ நான் எனக்கு இது பார்த்து 3 பேரு அப்படிங்கிறத
நான் உடனே பார்க்க எடுத்து உங்க காரணம் என்னன்னா நான் இண்டெக்ஸ் போட்டு வச்சுக்கிறது தான். இது இல்லாட்டி என்னால எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சீங்கன்னா தான் கொஞ்ச நாள் பிரயோஜனமா இருக்கும். அது விட்டுறாதீங்க. எழுதி வச்சா மட்டும் படிக்கும் போது மட்டும் இல்ல, தேவைப்படுறப்ப எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அபுல் அல்லா முறையை என்ன சொன்னாங்கன்னா, அபுதமாம் முத்தநபி ஹக்கீமானி இன்னம ஷாயிர் பக்தது. அபுதமா இங்க 3 பேர் வந்து ஷாயின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பதிலுமே இல்லை. இவரோட ஸ்டேட்மெண்ட், இவங்க 2 பேரும் ஹக்கீம், ஷாயிர் தான் முக்தரி தான் அப்படின்னு சொல்றாங்க. அபுதமாவும் முத்தநபி சொன்னது யாருன்னா அபுல் அல்லா மாதிரி. முன்னாடி முத்தநபியிலேயோ இல்ல எதுலயோ வரும், முத்தநபியே சொல்லுவாரு ஆனா அபு தமாம் ஹக்கீமானி இன்னம ஷாயிர் முக்தரின்னு முத்தநபியே சொல்லியிருப்பாரு. 2 ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான். அபுல் அலா சொல்லும் போது முத்தநபி பேர் ஒன்று இருக்கும், முத்தநபி தான் சொல்லும் போது அனன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஹீனமாக்கான எம்சுது ஃபையூசூர் அஹசுவும் மல்கி இவர் தான் ஷோல்டரை உழுத்துவார். நான் அங்க மாத்தி சொல்லிட்டேன். கவிதை சொல்ல ஆரம்பிக்கும் போது தலையையும் ஷோல்டரையும் யஹுசுல ஷேக் பண்ணுவாரு. வைஷூரிபி கம்மிகி இஷாரா செய்வார் கையில யகைஃப இந்த பைத்து சொல்லும் போது ஒவ்வொரு பைத்திலையுமே நின்னு கேட்பார் அஹ்சன்து வல்லாஹ், அஹ்சன்து வல்லாஹ், நான் நல்லா சொல்லியிருக்கேன் அல்லாஹி, நான் நல்லா சொல்லியிருக்கேன்ப்பா. சும்மா எப்போது முஸ்தமீன் ஒரு கவிதை கேட்கறவங்கள பார்த்து கேட்கறாங்களா, மாலக்கும் தக்கூனு அஹ்சன்தா, என்னாச்சு உங்களுக்கு நான் நல்லா சொன்னேன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறதையும் கேட்பாங்களாம். ஹாதா உல்லா இல்ல மாலா யக்ஷின் ஆகுதுன்னு எப்போல மிஸ்லாகும். இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்றாரு. ஹாதா உல்லாஹி மா யக்ஷின் ஆகுதுன்னு யாருமே இந்த மாதிரி அழகா சொல்ல முடியாதுங்கிறாங்க. சோ கவிதை சொல்ல இவரோட ஸ்டைல் என்ன, யஹூசு ராசவும் மன்கி பைய ஷோல்டரையும் ராசையும் என்ன செய்வாரு, ஷேக் பண்ணுவாரு. வைஷீரு பி கம்மிகி இஷாரா செய்வாரு. ஒவ்வொரு சில பைக்ல நிப்பாட்டி அஹ்சன் துல்லாய், நல்லா சொல்லி இருக்கிறேன், நல்லா சொல்லி சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்பாரு. புரியுதா? அப்புறம் வேற இன்னொன்னு இதே மாதிரி ஸ்டைல், இதே மாதிரி கல்ச்சரல் ஸ்டைல் ஒண்ணு யாருக்கு இருக்கு? ஏன்னா அவர் என்ன செய்வாரு? ஆஹ் உம் விட்டுட்டு அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. அதே மாதிரி இவரோட ஸ்டைல் இது. அப்புறம் இது ஒண்ணு, யாரு கால லஹுபால் அந்த அஷருமின் அபிதமா, அவ அபுத்தமாவை விட நீங்க தான் சிறந்தவர்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அபுத்தமா என்ன பதில் சாரி இவர் சொல்லுவாரு, மா என் பவுனி ஹாதல் கவுல் வலா எல்லூர் அபுத்தமா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பெருசா பயனும் தராது, அபுதமாமும் கஷ்டமும் தராது. புரியுதா? யாரோ ஒரு ஆள் யார் சொல்றா இவர்கிட்ட, கால லஹுபால் அந்த அஷருமின் அபிதமான்னு சொன்னப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஏன் பண்ணி ஹாதல் கவுல், இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, அபுதமாமுக்கு நல்ல கெட்டது தீங்கும் தராதுன்னு சொல்லிட்டு அடுத்த சைடு சொல்லுவாரு, ஜீதுகு ஹைரும் மின் ஜீதி, என்னுடைய சிறப்பை விட அவருடைய சிறப்பு பெருசு. ரதியி ஹைரும் மின் ரதியி, என்னுடைய இழிவை விட அவருடைய இழிவு பெருசு அப்படிங்கிறார். அவர் பெருமையா சொல்றாரு. புரியுதா? தன்னுடைய உஸ்தாத பெருமையா சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. இங்கேயே வருது பாருங்க, முன்னாடி சொல்லுவாருன்னு சொன்னேன் இல்லையா, இங்க இருக்குல்ல, இங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. அபுலா முறை முத்தரம்பி அபுதாவும் ஹக்கீமா ஷாஹித் மொத்த அபுலா முறை சொல்றாங்கல்ல, இது கீழே வருது. ஹாதல் கவுல இன்சுபைல முத்தநபி இதே மாதிரி சொல்லுவாரு. என்னங்க, அனவ அபுதாவும் ஹக்கீமானி இல்ல ஷாயிர் முக்தரி. கவிஞனா யாருதான் அதான் வைரஸ் சக்தின்னு அவங்க சொல்றாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதனாலதான். ஓகே, இவருடைய முக்தரியோடதுல தான் யுகாலு ஷாரி சலாசில தஹப்னு சொல்லுவாங்க. டாபிக் வச்சுக்கோங்களேன். சலாசில் தஹப் கவிதை எப்படி சொல்றாங்க, சலாசில் தஹப் அரசன் தரீகத்தை தரீகத்தை அலிஷா. சோ அகலே ஷாமுடைய வரியில வந்ததா மக்களுக்கு விளங்கப்படுகிறது, தெரியுது. ஒக்கான எம்தாசு பி இஜாதத்தி ஃபில் மதஹி வல் இப்தாஇ ஃபில் வஸ்ஃப். சோ மதகுல நல்லா அஜாத இஜீதுன்னா நல்லாவும் சொல்றது, நிறையவும் சொல்றது. மதகு நல்லாவும் செய்வாரு. இபுதா ஃபில் வஸ்ஃப், இபுதானா நான் சொன்னேன் என்ன, இப்தானா என்ன,
இது புதுசா சொல்றது, இன்வென்ட் பண்றது. வஸ்ஃப்ல புதுசா வர்ணிப்பாரு. கசாயிதிஹி ஃபி வஸ்ஃபி ஈவானி கிஸ்ரா. எப்படின்னா வஸ்ஃபி ஈவானி கிஸ்ரா. ஈவானி கிஸ்ரா, ஈவான் அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டுங்க, கோட்டையா? ஒரு நிமிஷம். பிர்கத்துல் முத்தவக்கில், முத்தவக்கிலோட பாண்டு. கிஸ்ராவுடைய ஏதோ ஏதோ கோட்டையோ தான் வரும்னு நினைக்கிறேன். டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. பிர்கத்துல் முத்தவக்கில், முத்தவக்கிலோட குலம் பாண்டு. அப்புறம் கஸ்ருல் மோத்தஸ் பில்லா, மோத்தஸ் பில்லாவுடைய கேஸ்டில். கஸ்ருனா கோட்டை. இது எல்லாமே இவர் வர்ணிச்சுக்காரு. இதுவும் நெட் எக்ஸாம் வந்த கேள்விதான். ஈமானில் கிஸ்ரா, பிர்கத்துல் முத்தவக்கிலா யாரு இது பண்ணா, ஒர்க் பண்ணா அப்படின்னு வந்துச்சு. ஸோ இவர் ரெண்டு புக்கு இவரோடது. மானேஷர், ஹமாசத் முக்தரி. ஹமாசத் முக்தரிங்கிறது புக்குடைய பேர் இல்ல, ஹமாசா அப்படிங்கிறது கவிதை கலெக்ஷன். ஓகே, மானியஷாருங்கிறது ஒண்ணு. அப்புறம் முத்தநப்பி. ஓகே, முத்தநப்பி அபு தயீப் அஹமது இப்னு ஹுசைன். அபு தயீப்னாலே முத்தநப்பி ஒரு ஆள் தான் வரும்னு நினைக்கிறேன். அபு தயீப் அஹமது இப்னு ஹுசைன் முத்தநப்பி. நான் சொன்ன மாதிரி பேர்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்து பேர் நிறைய வரும். உலிதபில் கூஃபா சும்மா இன்தகா இலா திமிஷ்க் ஹைசு நசா. அதுக்கப்புறம் கூஃபாக்கு போனாரு. கூஃபால பிறந்தாரு. அப்புறம் திமிஷ்க்கு போனாரு, அங்கதான் வளர்ந்தாரு. அவர் இப்தா நுபுவத்த ஃபி ஷாமி கபல அலிஹி லுலு அமீர் இம்சன் ஆயிபுல் அப்சிர். இவருக்கு ஷாமில இவர் தான் தான் மன்னர்னு இவர் தான் நபின்னு சொன்னதாகவும், இவர் பேர் வேற. முத்த நபி அப்படின்னு சொன்ன பேர் வந்தது காரணமே தான் நபின்னு சொன்னதுனால தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் ஹிம்ஸுடைய அமீர் அவரை பிடிச்சிருவாரு. அக்ஷிதா வித்தஸ்ல. அதுக்கப்புறம் இவர் சைஃபுத்தவுலா கிடையாது. ஆக்சுவலா முத்தநபினா சைஃபுத்தவுலா, சைஃபுத்தவுலானா முத்தநபி. ரெண்டு பேரும் தான் அதிகமா சேர்ந்துருந்தாங்க. ஆனா பின்னாடி சைஃபுத்தவுலா விரட்டி விட்டுருவாங்க. இவர் அவங்க திட்டிட்டு எவரும் வந்துருவார், குடிச்சிட்டு வந்துருவார். அதான் இடத்துக்கு மாறிடுவார். ஆனா முத்தநபியோட மோஸ்ட்லி எங்க வர்றதுனா சைஃபுத்தவுலா தான். பனு ஹம்தான் கூட்டத்தோடைய ஒரு மன்னர் தான் யாரு, சைஃபுத்தவுலா. பலிமஹுல் ஃபரூசா ஹத்தாலாய் ஃபாரிகின் ஹர்பி வசலம். எந்த நேரத்திலையும் சைஃபுத்தவுலா விட்டு முத்தநபி என்ன செய்யல போல, சும்மா ஹசத்து பைனாமா ஜெதுவத்தும். அதுக்கப்புறம் அவங்க இடத்துல இஷ்யூஸ் கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. இப்ப காதரா இல்ல மிஸ்ர், அவர் மிஸ்ருக்கு கிளம்பி போயிட்டாரு. யாரு, முத்தநபி. மிஸ்ர்ல அங்க போய் யார புகழ்ந்தார், மத காஃபூரா அக்ஷிபியா அவரை புகழ்ந்தாரு. ஆனா ஹத்தா அவுதுசா மினு காஃபூரா ஹீஃபத்தன். ஆனா காஃபூராக்கும் அவன் மேல ஒரு பயம் வந்துச்சு. திமூனில் மலிக் மன்னர் வரட்டி விட்டகன் பயம் வந்ததுனால ஹஜாஹு. முத்தநபி இவரையும் திட்டிட்டு கசத இல்லா பாதாத், அதுக்கப்புறம் பாதாதுக்கு போயிட்டாரு. வலம் எம்தா அல் வசீர் அல் மஹலபி. சோ மஹலபல் வசீர் யாரும் புகழவும் இல்ல. சும்மா கசத அர்ஜானுக்கு போனார். ஜியாரத்து பொண்ணுனிப்புன்னு அமீத பாக்குறது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஷெய்ஃபுத்தவுலா கூட இருந்தாரு. அப்புறம் அங்க கான்ஃபிளிக் இஷ்யூ ஆகி பின்னாடி மிஸ்ருக்கு போய் காஃபூரை புகழ்ந்தாரு. பட் காஃபூரும் இவர் மேல பயத்துல திட்டிட்டு அப்புறம் பகதாதுக்கு போனாரு. பகதாது திரும்ப எங்க வந்தாரு, அர்ஜானுக்கு வந்தாரு. யார சந்திக்க, பதவிபுன் அமீத சந்திக்க. அதுக்கப்புறம் கத்தபா இலைக்கு சாஹிப் நோபாத், இவர் சாஹிப் நோபாத் எழுதி அனுப்பிச்சாங்க. அஸ்பஹான், அஸ்பஹான்ல வசீரா வச்சுக்கிறதுக்காக, மினிஸ்டரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சாங்க. பலம் இயக்கும் நாங்க வசூலன். பட் அவருக்கு ஒரு இது இல்லை. அலுவல் தௌலா வசனா வெயிட்டேஜ் கிடைக்கலன்னு அர்த்தம். இதுக்கு ஒத்தஸ்ல பி அலுவல் தௌலா அலுவல் தௌலா கூட சேர்ந்தாரு. பி பஷார்தி வவுதஸ்ல கல்வி சாஹிப் நோபாத். போர் நடந்ததாகவும் சொல்லுது. அதாவது பேனா போர். இவங்க காஃபூரை திட்டினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காஃபூரை திட்டின கவிதை இதுதான் ஹஜா பண்ணது. லா தஸ்தரி அபுதா ஒல் அசா, லா தஸ்தரி அல் அபுதா ஒல் அசா மாஹு இன்னல் அபீத இல்ல நஜாசும் மனாக்கிடும். ஒரு அடிமையை வாங்குறதா இருந்தா அந்த அடிமையை வாங்கும் போதே ஒரு குச்சியும் அசாவையும் சேர்த்து வாங்கிடு. அசானா நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கு இல்லையா, சேர்த்து வாங்கிடு. ஏன்னா அடிமை அவர் நஜீஸ் தான், அழுக்கானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அது வேற. இன்னும் ஷாயிர் மின் ஷொராயில் மானி. ஷொராயில் மானியை சேர்ந்த கவிதைகள்ல ஒருவர் வஃபக பைன ஷாரி வல்சஃபா. இது ஒரு யூனிக்கான பாயிண்ட். இவர் கவிதையும் பல்சஃபாவையும் ஒண்ணு சேர்த்தது இவர் தான். அதே மாதிரி ஷாரு பல்சஃபா இன்னொரு ஆளுக்கு வருங்க, யாருக்கு ஞாபகம் இருக்கா? மன்னிரா ஆபிதா. யாருக்கா வருங்க, யாரு?
இல்ல பைலசூஃபுல் அரப் வேற. ஷாதுவ பல்சஃபாக்கு இப்னு குத்தைபா அதுல வர 4வது வீட்டுல வர்றது யாரோ வருவாங்க. இப்னு குத்தைபா தானே? அங்க பார்ப்போம். ஷாதுவல் பல்சஃபா ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேர்த்தவர் யாருதான்? முத்தநபி தான். ஜால அக்ஸர இனாயத்தில் மான அதிகமான கவனம் அர்த்தத்துல தான் கொடுப்பாரு. வாத்தல ஷாரு நசாலிக கிட்ட பெயர்த்து இமாம தரிக்க திட்டாயா. இது முத்தநபி. அடுத்து அபுல் அலா மாரி அஹ்மது பின் அப்துல்லா. அஹ்மது பின் அப்துல்லா அஹமது அப்துல்லா தனூஹி நிஸ்மத்துல தனூஹ் ஊருக்கு சேர்ந்ததுனால இவருக்கு தனூஹின்னு சொல்லுவாங்க. அஹமது அப்துல்லா யஹதா ஊர் எங்க இருக்குன்னா யஹதா கபாயில் யமன். ஊர் கிடையாது, கபீலா. யமன் நாட்டுல உள்ள ஒரு கபீலாவை சேர்ந்தவர் தான். கபீலா சேர்ந்து தனூஹ் சேர்ந்து தனூஹிங்கிறாங்க. இவருக்கு ஷாயிர் ஃபைலோசூஃப்னு சொல்லுவாங்க. பிலாசபி உலிதஃபி உலித மாத்தஃபி மர்ரத்தன் ஒமான். மர்ரத்தன் ஒமான்ல தான் இவர் பிறந்தாரு இறந்தாரு. மர்ரத்தன் ஒமான் எங்க இருக்குன்னு இன்னொரு இடத்துல அவர் தக்கவும் மர்ரத்தன் ஒமான் பைனல் ஹிம்ஸி ஒரு ஹலப். ஹிம்ஸுக்கும் ஹலபுக்கும் நடுவுல தான் மர்ரத்தன் ஒமான் இருக்கு. ஓகேவா? அது ரெண்டுமே ஊர் பேரு. மரத்தன் ஒமான் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதா மரத்தன் ஒமான். அங்கதான் பிறந்தாரு. சிரியால. இதுக்கு முன்னாடி சிரியால பிறந்த ஒருத்தர் யார படிச்சோம்? யாருமா? இப்பதான் பார்த்தோமே. ஆஜரா, கத்தீஜா, ஐஷா எல்லாம் சொல்லுங்க. சிரியால பிறந்தாங்கன்னு வேற பூத்தமரம் பார்த்தோம். ஒசீக பின் ஜுத்ரா கடைசி காலத்துல இவரு பேரலைஸ் ஆச்சு. ஜுத்ரான குஷ்டம் பேரலைசிஸ் வச்சுக்கோங்க. பேரலைசிஸ் 2 பேருக்கு வரும். இப்னு அப்துல் ரஹீக் இவங்களுக்கு வருமா? ஃபாலிஜ் தான் கரெக்ட். ஃபாலிஜ் தான் பேரலைஸ். ஜுத்ரா இதுதான் சிக்கன் பாக்ஸ். 4 வயசுல அந்த இது வந்ததுனால, சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால ரபேத்தி மீன் உமரைக்கு இப்ப தகவல் இடது கண் போயிடும். வலது கண் வந்து ஒயிட் ஆயிரும். இப்ப நஷா வரியில லேர் வாழ்வான் இல்ல ஹம்பர். சோ ஒரு ஜுகரானா சிக்கன் பாக்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். ஜுகரானா ஸ்மால் பாக்ஸ் தான். ஆனா அந்த குஷ்டத்துக்கு ஏதோ சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் வரும். இங்கே படிச்சு ஞாபகம். சரி பண்ணி விட்டுருங்க. இருக்காரு அதுல வந்துச்சு. ஆனா அங்கேயும் ஜுகரா தான் வந்தது. சரி இருக்கட்டும். இவருக்கு அந்த இல்ல அங்கேயும் சிக்கன் பாக்ஸ் தான் பார்த்தா வைக்கணும். ஜுகரான்னா அது மேல அங்கி போட்டதுக்கு அப்புறம் வெடிப்பெடிப்பா வந்துடும். உடம்பு ஃபுல்லா காயமாயிரும். ஸ்மால் பாக்ஸ்னா கரெக்ட் தான். அதை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றாங்க. இப்ப நானும் மாத்தி சொல்லிப்பேன். ஆனா நான் ஏன் குஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் ஒண்ணு அரபி வார்த்தை வரும். நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரி ஜுத்ரா 4 வயசுல ஸ்மால் பாக்ஸ்ல இடது கண்ணு தெரியாம போயிடும். வலது கண்ணு ஒயிட் ஆயிரும். ரெட் கலர் மட்டும்தான் தெரியும்னு ஏதோ சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கண்ணு தெரியாத லிஸ்ட்லதான் இவங்களும் வருவார். இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு ஆள் படிச்சவங்க 2 பேர் படிச்சாங்க. யாரு யாரு? ஓகே. இன்னொருத்தரு இன்னொருத்தரு ஓகே. பஷாருக்கு பறக்கும்போது கண்ணு தெரியாது. இன்னொருத்தர் ஹசான் பின் சாபித்து. அவர் அவாக்கி நீ உமரிக்கின்னு வரும். வாழ்நாள் கடைசியில கண்ணு தெரியாம போயிடும் அவருக்கு. சோ நீங்க அடுத்து பிளைண்ட்னு ஒரு டாபிக் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இவருக்கு 4 வயசுல கண்டு போச்சு. அவருக்கு பிறக்கும் போதே கண்ணு இல்ல. இப்ப ஹசான் பின் சாபித் தவாத்திர் உமரி லாஸ்ட் டேஸ் இன் ஹிஸ் லைஃப். ஓகே. இது என்ன? பதா எப்ரில் ஷாராத்தி ஹாதித் 11 வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டார். 10 வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சது யாரு? பஷார் தான். பஷாரு 10 வயசுல கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. இவரு 11 வயசுல யாரு? அபுல் அலாம் வர்ரி. இதையும் அது ஏஜ் பொயட்ரி ஏஜ்னு போட்டு கூட இன்னொரு டாபிக் ஓபன் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. அப்புறம் அலாஹி சபீல் மஜித் வந்து இவரை கசிதா மன்சூபா மாறும். இந்த கவிதா வந்து மர்ரி கூட சேர்க்கிறாங்க, மிஸ்வத் பண்றாங்கன்னு வருது. எனக்கு ஆதர மர்ரி இல்ல ஷாமுக்கு போனாரு. கான பிஹா தீரல் தரசல் அகதை அது கதீம் ஜதீத்.
ஸோ அந்த 2 காலத்துல உள்ளதையும் படிப்பையும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாரா இல்ல படிச்சாரா? தரசனா தரசான்னு தெரியல. சரி இருக்கட்டும். நம்ம படிச்சாருன்னு வச்சுக்குவோம். சும்மா ரஹலைலா பகதாத் பகதாத் பை தரிசு பல்சஃபா யுனானி வத்தசர் ஜமாத்து பலாசிஃபா படிச்சாருன்னு வச்சுக்கலாம். அவர் பகதாதுக்கு போனாரு. யுனானி பிலாசபிலாம் படிச்சாரு. அப்புறம் சில பைலசூப் இருக்கிற ஒரு கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டாரு. அதனாலதான் ஷாயிது பைலசூப்புமா. பைலசூப்னா ஒண்ணும் இல்ல, பல்சஃபானா பிலாசபின்னு அர்த்தம். அவ்வளவு ஷாய் நல்லமா தீவான காமில கல்சஃபா. ஸோ பிலாசபி இதுதான் நீங்க நிறையா சொல்லணும். பிலாசபில பிலாசபி ஆஃப் பல்சஃபத்துல் ஹயாத் லைஃபோட பிலாசபி பத்தி ஃபர்ஸ்ட் கவிதை எழுதுனது இவர் தான். ஆனா முத்துநபி கவிதை பிலாசபி ஒண்ணு சேர்த்தவர். ஜமா பைன ஷார ஒரு பல்சஃபா. இது நீங்க சொன்னது. அப்புறம் எதுவா லுசூமியாத், அந்த பிலாசபி ஆஃப் லைஃபோட கவிதை தொகுப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா லுசூமியாத். அப்புறம் முத்தநபிக்கு அப்புறம் இவர் தான் அஹ்கமுன் நாஸ். பாத முத்தநபி அஹ்கம்னா மதிநுட்பமானவர் அர்த்தம். وكان أمراء يرتابون في العقيدة والقرب حياته وقرن نفسه الغزاء والخروج الدنيا. இவர் அக்கீதாவுடைய விஷயத்துல உமராக்களுக்கு டவுட் இருந்துச்சு. இவர் உலகத்துல இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காருன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர் ஃபுல்லாவே துறவரத்துலதான் இருந்தாரு. 45 வருஷமா கறியே சாப்பிட்டதில்லை, முட்டை கூட சாப்பிட்டதில்லை. வமா என்திஜுக்கும் மீன சமனி வல் லபனி வல் பீன், அது நான்வெஜ் பாலோ முட்டையோ எதுவுமே சாப்பிட்டதில்லை. வல எல்பிசும் சியாபி இல்லாத கஷனை, நல்ல ஆடைகளும் உடுத்தினது இல்லை. கஷன்னா மொத்தமான ஆடைதான் உடுத்திருக்காரு. இவருக்கு பேரே ரஹீனுல் முஹ்திசீன் அப்படிங்கிறாங்க. மொத்த துறவரமாவும் இருந்திருக்கிறாங்க. யானில் அமா அல் மன்சில். ரஹீம் முஸ்லிம்னா ஒரு பிளைண்ட் அண்ட் ஹோம்னு அர்த்தம். ரஹீம் ஹோம்ஸ்னா இல்லாதவங்களுக்கு அர்த்தம். பிளைண்ட் ஹோம்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். உக்கான இஜீது லாப ஷத்ரன், செஸ் நல்லா விளையாடுவாராம். கண்ணு தெரியாம எப்படி செஸ் விளையாண்டாரு இருக்கட்டும். ஹர்ரம சிவாஜல் நப்சிஹி. இங்க பாருங்க, மக்கள் டவுட்டான துனியால ஒரு கறி சாப்பிடல, ஒரு மீன் சாப்பிடல, பால் முட்டைன்னு எதுவுமே குடிக்கல. அது மட்டும் இல்ல, கல்யாணமும் பண்ணிக்கல. ஹர்ரம சிவாஜ். அதுக்கு என்னோக்கான யார் தவிர அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லுவாராமா, அது இன்சானு எஜினி அலாமா இஜினிக்கும் இல்லை அவராது ஒன்று பனாத். குழந்தைகள் பெற்றுக்கிறது மூலமா மக்கள் பாவம் செய்ய வைக்கிறாங்க. குழந்தை தவறு செய்யறாங்கன்னு அது சொல்றாரு. அது மூலமா பாவம் செய்ய வைக்கிறாங்க. பௌசா எக்துபல் பை. இதனாலே தன்னுடைய கபர்ல அவர் என்ன எழுத சொன்னார்னா, ஹாதா ஜனாகு அபி அலைய, இவன் என் தந்தை என் மீது பாவம் செய்து விட்டார். வமா ஜனைத்து அலாஹதி, நான் யாருக்குமே பாவம் செய்யல அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? மேல உள்ள ஸ்டேட்மெண்ட் இதையும் கனெக்ட் பண்ணுங்க, மீனிங் புரியும். கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்று பாவம் செய்ய விரும்பல. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி இவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா என் மேல கம்பெனி என்ன சொல்றது, எங்க அப்பா என் மேல எனக்கு பாவம் செஞ்சுட்டா நான் யாருக்கும் செய்யலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஓகே, என்ன அர்த்தம்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைகளும் பெற்றுக்கல அப்படிங்கிறாரு. அந்த அர்த்தம் என்ன சொன்னார். விபதா ஷாதிகி முனாஜாத் ஹைவான். இவரோட கவிதைகள்ல ஹைவான் பேசுற விலங்குகள் பேசுற மாதிரி இருக்கும். கல் முகாவரா தீக்குவல் ஹமாமா, சேவல் பேசுற மாதிரி, புறா பேசுற மாதிரி, ஓனாய் பேசுற மாதிரி, ஆடுகள் பேசுற மாதிரி இவரு கவிதைகள் இருந்துச்சு அப்படிங்கிறான். பட் கலீலாவுத்தீன் தான் மிருகங்கள் பேசுறதுல ஃபேமஸா இருக்கும். இவரும் பண்ணியிருக்காரு, பட் ஃபேமஸ் ஆகல. அலலாமா ஒமா ஐடியா பஷர். நான் கண்ணு தெரிஞ்சவங்க இருக்கிறத விட கண்ணு தெரியாம இருந்ததுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லியிருக்காரு. அலமதுல்லான்னு சொல்றத பார்த்தா அவன் மொல்லஃபாத்துக்கு இதை பார்த்துக்கோங்க சரியா. தீவான் முதல்லாம் நம்ம படிக்கல, படிச்சாங்க டைமும் பத்தாது. பாத்துக்கோங்க. பல்சபத் ஹயாத் எழுதுனது லுசுமியா. அப்புறம் இவர் ரிட்டர்ன் ஷரஹ் தீவான் யாரு, அபுதமா முக்தரி முத்தனபி. 3 பேருக்குமே ஷரஹ் எழுதியிருக்காரு. இங்க இருக்கு இல்லையா, அபுசுல் வலிதுங்கிற தீவா முக்தரியோட ஷரஹ், திக்ரா ஹபீப்ங்கிறது அபுதமாமோட தீவானோட ஷரஹ், மோசிமுல் அஹ்மதுங்கிறது முத்தனபியோட ஷரஹ். ஹபீபுங்கிறது ஹபீபத் தாயி, அகமது அபு தாயிப் அகமது முத்தனபின்னு வரும். அவர் வலிதுங்கிறது அபுல் வலி, அப்துல் ஒரு பேரோட வலிது, அது பொஃபரியோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டேபிள் காலம் பார்த்துக்கோங்க வருஷங்களை. ஓகேவா, இதோட இது முடிஞ்சிருது.
எதிர ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. நம்ம அடுத்த நோட்ஸ் பார்த்துட்டு அடுத்து செகண்ட் யூனிட் போயிடலாம். பார்த்தாச்சுங்க. ஓகே, பஷார் அபுல் பஷார் இப்னு புரைத் உலித ஆயிஷா பின் பஸ்ரா மாவாலி பனு அகீல். பனு அகீலோட ஏரியா பக்கத்துல பஸ்ரால தான் பிறந்தாரு. பெர்ஷியனா இருந்தாரு. மீன் ஃபாரிசி மீன் அபீம் ரூமியன் மீன் உம்மி. அப்பா ஃபாரிசி, அம்மா ரூமி. இதை நோட் பண்ணி வைக்கணும். இதுலயும் ஃபாதர் மதர்ல இதையும் எழுதி வைங்க எங்க. இதே இது மாறி வரும்ல யாரு, அம்மா அப்பா ஃபாரிசி அம்மா ரூமியா என்னது? அப்பா ரூமி அம்மா பாரிசி, கரெக்டா? இவ்வளவு ரூமிக்கு அப்பா ரூமி அம்மா பாரிசி. பஷாருக்கு அப்பா பாரிசி அம்மா ரூமி. இது மேட்ச் பண்ணிக்கோங்க, டக்கு தெரிஞ்சிடும். பஷராலதான் வளர்ந்தாரு. பகிதாதுக்கு வந்தாரு. அப்புறம் அங்கதான் பனா கலிபத்த மன்சூர் சேர்ந்திருந்தாரு. இவருக்கு மொராயிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காதுல அந்த ரசம் இருந்துச்சு. யாருக்கு ரைஸ்வரா மதிசின்னு மூணு இவர் மதிசின்னா மாடர்ன் பாயிண்ட்ல இவர் தான் ஃபர்ஸ்ட். 10 வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. 11 வயசுல கவிதை எழுதுனது யாரு? படிச்சது 11 வயசுல யார் கவிதை எழுதுனா? அம்மடி பொண்ணு ஆசா. என்ன சொல்றீங்க, புரியலமா? அபுல் அல்லா அல் முவார்ரி. சொல்லுங்க. முவார்ரி 11 வயசுல கடைசியா படிச்சேன். ஓகே, ஆமா கடைசியில அக்மா பிறக்கும் போதே கண்ணீர்ல தான் பிறந்தாரு. ஷாயில் ஹஜா அக்ஸர தஷ்பீபி நிசாவல் ஹஜா. அதே மாதிரி பெண்களை வர்ணிக்கிறவங்க தான். பெண்களை வர்ணிச்சதுனால எப்படி இவர் இறப்பாரு? எப்படி இறந்து போனார் பஷார்? மகதி வந்து சாட்டையில அடிப்பாங்க. சாட்டை அடிச்சதுனால இறந்துருவார். காரணம் அபூஹு தீரன் வர்டி கல்யாணன் பயிலத்தன் காத்துது. அப்ப எதுவும் பார்க்கணும். அப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை. கல்யாணம் யாயிச்சு வர்பில் லபன் மைசோட தப்பும் அலஸ் தப்பும் சமம். பால் அண்ணவுக்கான அஹ்வானும் பஷர் உண்டு. பஷாருக்கு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஒன்று பிஷிரு, இன்னொன்னு பஷீரு. இவர் பஷாரு. நல்ல பேர் வச்சிருக்காரு பார்த்தா. பிஷிரு பஷீரு பஷாரு. கன்ஃபியூஸ் ஆகாது. கானா கஸ்ஸாப் கஸ்ஸன் பைனல் பியானில்லாஹ் எபியானில்லா. ஓ, அவங்க 2 பேருமே கதை எழுதுறவங்களா இருக்கலாம். பைனல் பையா பியானில்லாஹ். இது கன்ஃபியூஸ் ஆகும். லஹம் இருக்கிறாங்க. இருக்கட்டும், பார்ப்போம். எல்லாம் ஏற்கனவே சமியானி இதாக்க லஹமா ஆரஜ் லாஹர் அமிட்டம். ஆரஜ்னா இது பிசிக்கலி சேலஞ்சு. அபுத்தர்னா ஊமன் நினைக்கிறேன். ஆரஜ்னா ஆமா. ஏதோ சம் குறை உள்ளவங்க. ஆரஜ்னா இது உள்ளவங்க, கால் இல்லாதவங்க. 56 நாள் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிசிக்கலி 2 பேரும் பிசிக்கலி சேலஞ்சு தான். இப்ப இவரும் பிசிக்கலி சேலஞ்ச் கவுண்டர் இல்லையா? அப்போ மனதுக்கு 3 பேருமே பிசிக்கலி சேலஞ்சு தான். சம்திங் இருக்கட்டும். அப்பாலுமன் ஜமா ஷாரகு பைனல் ஜசாலத்தில் பதவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜசால் பதவியிலையும் ஹலர்லையும் ஜசாலத்தில் பதவிலையும் வரக்கத்தில் ஹலர்லையும் கவிதை எழுதுறது இவர் தான். ஆஷா பஷார் 2 காலத்துல வாழ்ந்திருக்காரு. நம்ம படிச்சோம். என்ஜுவிலா உருபத்தி உள்ள ஹுஃபால் ديني وسياسي. دين பொலிட்டிக்கல் ஆகும். அசர என்ஜிஓ இல்ல கிஸ்ரி கிஸ்ரவியானா அதுக்கு அப்பம் கட்சிகளாரம் ஒரு ஊரு பேர். நல்லதேனா யாத்தசு பி அரூபத்திலும் அப்படி சலுக்கும் பயானம். அண்ணா ஷாரஹ் ஹத்துல் அவுசத். நான் சொன்ன மாதிரி கதிமுக ஜதீதுக்கும் உள்ள ஒரு மிடில் என்ன கேட்கலாம், எப்படி சொல்றாங்க, பவுண்டரி. ஹத்னா என்ன சொன்னோம், பவுண்டரி. இவர் தான் பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கதீம்ல கடைசி, ஹதீஸுக்கு ஃபர்ஸ்ட். ஒரு ஜயீமு சர்பத்தில் அரபியா அஸ்ரில் அப்பாசி. அஸ்ல் அப்பாசியோட அதபுல லீடரா இருந்தார்.
தபக்கத்தில் வாழ்ந்தீங்களா இதா இருந்தா வசலா இல்ல கலீஃபத்தில் அப்பாசி கூட சேர்ந்திருந்தார் மதம் ஹஜா மஹதியை திட்டினாரு எத்தஸ்ல தாயிமன் விஷய் அது மோத்தஸ் வாசிம் பீபுன்னு அத்தா வசலை நாராயணி ஜிந்தகா ஸோ ஜிந்தகாவா இருந்தாருன்னு சொன்னாங்க. அது யார் ஜிந்தகானா என்னன்னு சொன்னாங்க. ஜிந்தகான இந்த காலத்துல முனாஃபிக்கள் சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல முஸ்லீம் அல்லாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால ஜிந்தகான்னு சொன்னாங்க? இவருக்கு கியாமத் நாள் இது மேலேயோ ஜட்மெண்ட் மேலேயோ நல்லது கெட்டது மேலேயோ எதுலையும் அவருக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. இன்னொன்று படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? இங்கிலீஷ் எப்படி சப்போர்ட் பண்ணாரு? நேருக்குதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அதுல அருள் முஷ்ரிக் அதுல அருள் முதலி மட்டும் ஒரு 4 முஷ்ரிக் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அது இதுதான் இந்த கவிதை வருதுதான். வைந்தமா அஸ்பஹ சம்மானி நசரா 80 வருஷம் இருந்தாரு. ஒரு நம்பிமஷா மத ஹஜா புகழ்ந்திருக்காரு. திப்பிக்கா நால ஜவாஹிஸ் அஜீசா ஜஃப்ரத்துல் அமீன். ஓ, ஜஃப்ரத்துல் அமீன்ங்கிறது இவர் வாங்கின இதுவா பட்டமா? என்னன்னு பார்த்தா ஜஃப்ரத்துல் அமீன் தான் அந்த புக்ல எழுதிருக்கோமா ஞாபகம் என்னன்னு சொன்னோம்? ஜஃப்ரத் அலிங்கிற புக்குன்னு தான் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? லாய்தாங்கிறாங்க. பட் எப்படியோ ஜஃப்ரத்துல் அமீன் பஷார் போகுது. ஓகே, கால பஷார் ஜரீத் சத்தி அல் ஹஜா வலவ் ஹஜானி லக்கும் அஷருங்க. ஓ, இதுதான் ஹஜவுத்து ஜரீரன் சொன்னார். ஹஜவுத்து ஜரீரன் பஸ்தக சரணி வாரலாம் அண்ணி அவர் எனக்கு திட்டியிருந்தாருன்னா நான் ஃபேமஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான அஸ்மாயி ஷபியும் ஆஷா நாபிகா கூட இவர் சேர்க்கிறாரு. ஏன்னா சலாமல் ஷாரி நல்லா இருந்ததுனால. கவுலி இதழ் மலிக்கல் ஜப்பார் சாரா அடவு மஷீனன் இன்னைக்கு பிசுயுக்கு ஆற்றிக்கு அமைத்து ஜுனைனா ஒரு துக்கா மூலமா பத்தியாவத்தும் லஜ்ஜி பண்ணாங்க யாரும் பார்த்து அபோர் தாங்க சிலபஸ்ல இல்லை, அது விட்டுருங்க. அடுத்து அபு நுவாஸ் ஹசன் இப்னு ஹானி புண்ணியத்துக்கும் அபு நுவாஸ் ஹசன் இப்னு ஹானி தெரியும். சரி, ஓகே. ஒலிதபிய கரியத்தை அஹ்வாஸ்ல பிறந்தார். இந்த அபு நுவாஸ் அஹ்வாஸ் ஓகேவா. யஹதா கரல் ஹூரிஸ்தான்ல இருக்கு. பாரிஸ்ல பெர்ஷியால ஹூரிஸ்தான்ல இருக்கு. பிலான் அபு ஜாஃபர் மன்சூர் காலத்துல பிறக்கிறார். தும்மு அஹ்வாசியா இஸ்முஹா ஜல்பான். அவங்க அம்மா பேர் ஜல்பான். كان أبوه دمشقيا. அப்பா டிமிஷ்கி, அம்மா அஹ்வாசி. من جند من جند مروان بن محمد آخر خلفاء பனு உமையா. அவங்க அப்பா வந்து மர்வான் இப்னு ஹக்கமோட படையில இருந்தாரு. இது நல்ல பாயிண்ட். யார்? அபு நுவாஸ் அப்பா யாரோட படையில இருந்தாரு? மர்வான் ஹக்கமோட படையில ஒரு சோல்ஜரா இருந்தார். அப்புறம் யாருன்னா பனு உமையோட கடைசி கலிஃபா யாரு? மர்வான் இப்னு முஹம்மத். இன்னொரு மர்வான் நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? யாரு? இன்னொரு மர்வான் படிச்சோம். யார படிச்சோம்? ஜமீல் பசீனாவை அவங்களுடைய அந்த பொண்ணு கேட்டப்போ இல்லைன்றப்போ திட்டினவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மர்வான் கொல்ல சொல்லுவாருன்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆஹ் அது மர்வான் பின் ஹக்கம், இது மர்வான் பின் முஹம்மத். 2 மர்வான் இருக்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அவர் ஸ்டார்டிங்ல வருவாரு, இந்த மர்வான் கடைசியில வருவாரு. ஆக்சுவலா ஒரு மர்வான்னாலதான் எந்த மர்வான் எனக்கு தெரியல. ஒரு மர்வானுக்கு யாரு? இவருடைய உஸ்மான் அலியோட ஆட்சி கீழே ஒரு மர்வான் வந்து இவரா இருப்பார், வசீரா. அவர் ஒரு சில வேலைகள் செஞ்சிருவார். அதனாலதான் அந்த சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பிஸ்மில்லா அவர் தான் உஸ்மான் அலியில கையெழுத்த போட்டு ஏதோ பண்ணிடுவார். அந்த ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ்ல இருக்கும், நான் நடத்திருக்கேன். ஓகே, வான்ல மர்வான் இல அஹ்வாஸ். ஓகே, அன்ஃபதனா மர்வான் இல அஹ்வாஸ் ஃபலக்கிய ஜல்பான். அவர் அன்ஃபதனா படை அனுப்பிச்சாரு மர்வான் அஹ்வாஸுக்கு. அங்கதான் ஜல்பானை சந்திக்கிறாங்க. யாரு ஜல்பான்? யாரு ஜல்பான்? யாரு? ஆஹ் இல்ல இல்ல, ஜல்பான் தான். ஜனானு இருக்கு, அது வேற. ஜல்பான் வேற. ஜல்பான் அபுல்வாஸோட அம்மா பேர். கேட்பாங்க, உம்முஹு அஹ்வாசியா இஸ்முஹா ஜல்பான். சோ அவங்க அப்பா வந்து மர்வான் அவங்களோட படையில இருந்தாரா. அஹ்வாஸுக்கு அந்த படையை அனுப்புறாரு. யாரு அனுப்புறாரு? படையை போகும்போது இவரும் அவங்க அப்பாவும் போறாரு.
அங்கதான் ஜல்பான பாக்குறாரு, பாக்குறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப வலத லஹு அவுலாதம் மின்ஹும் அபுனுவாஸ் அபு முவாத். அவங்க பிறந்த குழந்தைகள் அபுனுவாசும் அபு முவாதும். قبل يتجاوز أبو نواس السنة الثانية من عمره انتقل والده إلى بصرة فنشأ فيها. ஸோ அபு நவாஸுக்கு 2 வயசு கூட முடியல, அவங்க எங்க வந்துட்டாங்க, பஸ்ராக்கு வந்துட்டாங்க. அங்கதான் அவர் வளர்ந்தாரு. லம் யகுன் வாலிதுஹு ஃபி ஸாஅத்தின் மாத்த வாலிதுஹு வஹுவ ஃபி ஸாஅத். 6வது வயசுல என்ன இருந்தா அவங்க அப்பானால முடியல, இறந்துட்டாங்க. அவன் உம்மதியில தரக்க அவுலாதுஹு ஃபி அவங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு தான் அவங்க அத்தா போயிட்டாரு. கமல இந்த அத்தார், இங்கதான் அத்தார்ல, அந்த இத்தார் சந்தேகம், அத்தார்ல ஏரியா இருக்கும் பஸ்ரால. அத்தார்ல யாருக்கிட்ட வேலை பார்த்தாருன்னு படிச்சோம்? வாலிபாய். வாலிபாய் இப்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே இருக்கட்டும். வாலிபா கிட்ட வேலை பார்த்தாரு. ஸோ வாலிபா அவர் என்ன செஞ்சாரு, நீங்க நல்லா கவிதை எழுதுன்னு கூட்டிட்டு வந்து கவிஞரோட இதை சேர்த்து விடுவாரு. ஏன்னா அஷாரிக்கு திக்ரி லஹவி வஸ்ஃபில் ஹம்பர், ஸோ லஹவை பத்தி எழுதினாரு, வஸ்ஃபில் ஹம்பர் எழுதினாரு. இஸ்தகதி ஹமரியாத்துக்கு லஹவி ஷாயில் அப்படின்னு பேரும் வாங்கினார். உஸ்தாது ஃபன்னல் ஹமரியா ஃபி ஷாரில் அரபி ஹைர முடாஃபி எத்து இவர் தான் யாவது சானிய பஷார்னு சொல்றது இவர் தான். ஏன்னா அவரை மாதிரியே புதுசா எழுதுறதுனால ஹமர்லயும் சரி மற்றதுலயும் சரி. ஹமர் மெயினா ஃபன்னல் ஹமரியா ஃபி ஷாரில் அரபின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அக்பாரிக்கு ஜாரியத்து அவர் விஷயத்துல இதான் ஜங்க நீங்க சொன்னது இங்க எடுத்துருப்பாங்க. ஸோ ஜனான் ஜாரி அடிமை பெண் ஜனானோடய இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம இவங்க பேர். அப்புறம் பாதாதுக்கு வர்றாரு, ஐயாமி ஹிலாஃபத்து ஹாரூன் ரஷீத் காலத்துல பாதாதுக்கு வர்றாரு. மதஹு பக்கத்துல மிக ஒரு நஃபக்கா அணி அவர் புகழ்றாரு, சேர்ந்துக்கிட்டாரு, பயன் பெற்றார். அபிதா கலிஃபா முகமது அமீன் மாத்த இத்லாஃபி பகதாத். அப்புறம் ஊரை விட்டு கைது பண்ண ஹாரூன் ரஷீதை கைது பண்ணாரு, அமீனும் கைது பண்ணாரு, ஹாரிஸ் ஊரை விட்டு மிஸ்ருக்கு வரட்டினாரு. அப்புறம் அமீர் காலத்துல பகதாத்ல இறந்துட்டாரு, ஹிஜ்ரி 199ல. எப்படி ஜாகித் சொல்லும்போது ரைட்டு அந்த நான் சொன்னேன்ல, வல அப்சஹ லஹஜா ஆலம பில்லுஹா, நல்ல மொழிவாதியும் ஃப்ளூயண்டா பேசுறவரு யாருதான், ஹஜ்ஜாஜ் இவ அபுனுவாஸ் சொல்றாரு. அப்புறம் ஹஜ்ஜாஜா பஷார் அபுனுவாஸ் மானாஹ்மா வாஹித் ஒரு இப்தத் இஸ்லாம்னு சொல்லி இருக்கிறார். ஓகேவா? அடுத்து அபுத்தமாம் வரும். அபுத்தமாம் அப்புறம் அந்த புக்ல இவரும் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க இராக்கி சொன்னதுனால. அபுத்தமாம் தான் அடுத்து வருவாங்க. அப்புறம் ஏன்னா 4 பேர் இருக்காங்களா, அபுத்தமாமு, இன்னொரு உமி, முக்தரி, முக்தனபி வார்டு. இல்ல இது முக்தரிக்கு அப்புறம் இன்னொரு உமி வர்றாரு. 397 இறக்குறாரு. ஒரு இதுல அடுத்த 283 இவன் தான் முன்னாடி வர்றாரு. ஸோ அந்த புக்ல அப்படியே வரும். சரி ஓகே, நான் அபுத்தமாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு காலையில 7 மணிக்கு சந்திப்போம். ஓகேவா? ஓகே போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.